السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆக உயர்ந்த அருட்கொடை. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது இஸ்லாம் சில முக்கியமான அழகான காரியங்களை செய்யும்படி நமக்கு வலியுறுத்துகிறது. அதிலே முதலாவது விஷயம், குழந்தை பிறந்த உடனே அதனுடைய வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைகளான ஹலரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் பிறந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாங்கு சொல்லியிருக்காங்க, இகாமத்து சொல்லியிருக்காங்க. ஆண் தான் சொல்ல வேண்டும் அவசியம் இல்லை, பெண்ணும் சொல்லிக் கொள்ளலாம். ஹலரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருக்காவது குழந்தை பிறந்த செய்தியை கேள்விப்பட்டாங்கன்னா முதலாவது தாயையும் குழந்தையும் விசாரிப்பாங்க, நலம் விசாரிப்பார்கள். தாய் நல்லா இருக்காங்களா, பிள்ளை நல்லா இருக்கா, நலம் விசாரித்து விட்டு அந்த குழந்தை அருகாமையில் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் அந்த குழந்தையை வரவழைத்து அந்த குழந்தையினுடைய வலது காதில் பாங்கும் இடது காதில் இக்காமத்தும் சொல்லுவார்கள். இங்கே அசல் நோக்கம் என்னவென்றால், அந்த குழந்தையினுடைய காதல உலகத்தினுடைய பேச்சுக்கள், உலகத்தினுடைய வார்த்தைகள் விழுவதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய உயர்ந்த கலிமாக்களுடைய வார்த்தைகள் அந்த குழந்தையினுடைய காதில் விழ வேண்டும். இதுதான் அசல் நோக்கம். இப்போ முதலாவது குழந்தையினுடைய வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்ல வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் தஹ்னீக்கு செய்ய வேண்டும். பொதுவாகவே குழந்தை பிறந்த உடனே அல்லது பேர் வைக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம், பேரிச்சம்பழமோ அல்லது தேனோ இது போன்ற இனிப்பான ஒரு பொருளை எடுத்து குழந்தையினுடைய வாயில நம்ம டைரக்டா வைப்போம். நேரடியாக வைக்காமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், வயதானவர்கள், நல்லொழுக்கம் உள்ள சாலிஹீன்கள் இவங்கள்ட்ட கொடுத்து அவங்க அந்த பேரித்தம்பழத்தை தன்னுடைய வாயினால் சுவைத்து அதை எடுத்து குழந்தையினுடைய வாயில் வைப்பதுதான் நபியவர்களுடைய நடைமுறை. அதுல ஒரு பரக்கத்து இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பிறந்த அத்தனை குழந்தைகளுடைய வாயில பட்ட முதல் உணவு எதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர், நபி அவர்களுடைய எச்சில். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, யாருக்காவது குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் சஹாபாக்கள் முதல்ல தூக்கிட்டு யார்கிட்ட ஓடி வருவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடி வருவாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பிள்ளைக்காக வேண்டி துவா செய்யுங்க, பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு கேட்பாங்க. ஃபயதுஉ லஹும் பில் பரக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையினுடைய பரக்கத்தான வாழ்க்கைக்காக வேண்டி துவா செய்வாங்க. வயுஹன்னிகுஹும், என்ன செய்வாங்க, தஹ்னீக்கு செய்வாங்க. பேரித்தம்பழம் இது போன்ற இனிப்பான பொருளை கொண்டு வர வைத்து தன்னுடைய வாயினால் மிண்டு தங்களுடைய உமிழ்நீர் கலந்த அந்த பேரித்தம்பழத்தை குழந்தையினுடைய வாயில் எடுத்து வைப்பார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை, சுன்னத். இதைத்தான் அரபியில் தஹ்னீக் என்று சொல்லுவார்கள். அப்ப நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் தஹ்னீக். நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், நம்முடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் நல்லடியார்களை, நல்லோர்களை அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களுடைய துவாவை வாங்குவது. முஆவியா பின் குர்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இயாஸ் என்கிற குழந்தை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சில சஹாபாக்களை விருந்துக்கு கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்தாங்க. விருந்து கொடுத்துட்டு சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைக்காக வேண்டி துவா செய்யுங்க. அந்த சஹாபாக்களும் துவா செய்தார்கள். முஆவியா பின் குர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபித்தோழர் சொல்றாங்க, அன்னைக்கு அந்த சஹாபாக்கள் என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி செய்த அந்த துஆவினுடைய தாக்கத்தை, பிரதிபலனை நான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய குழந்தை இடத்தில் நான் பார்த்து வருகிறேன் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஸஹீஹுல் அதபுல் முஃப்ரத் என்கிற கிதாபில் பதிவு செய்கிறார்கள். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்லோர்களுடைய துஆக்களை நம்ம வாங்கி கொடுக்கணும். அது நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்து நாம் நான்காவதாக செய்ய வேண்டிய காரியம் அகீகா கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகள்,
பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு. இது தந்தையினுடைய பொறுப்பு. தந்தை தான் இதை செய்ய வேண்டும். ஆண் குழந்தைக்கு 2 ஆடு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆடாவது அக்கைக்காக கொடுக்க வேண்டும். 5வது நாம் செய்ய வேண்டிய காரியம், அந்த குழந்தையினுடைய முடிகளை களைந்து மொட்டையடித்து அந்த முடியின் எடை அளவுக்கு வெள்ளியை நாம் தர்மம் செய்ய வேண்டும். அல்லது அந்த வெள்ளியினுடைய கிரயத்தை நாம் தர்மம் செய்ய வேண்டும். அதற்கு அதிகமாக தர்மம் செய்தாலும் தவறு கிடையாது. அதற்கான நன்மை உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய 6வது காரியம், குழந்தைகளுக்கு அழகான பெயர்களை நாம் சூட்ட வேண்டும், வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷரில் உங்களுடைய தந்தையின் பெயர்களோடு உங்களுடைய பெயர்களை இணைத்து நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகான பெயர்களை சூட்டுங்கள், வையுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நபிமார்களுடைய பெயர்களை வைக்கலாம். இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை தியாகம் செய்த ஷஹீதுகளுடைய பெயர்களை வைக்கலாம். சஹாபாக்களுடைய பெயர்களை வைக்கலாம். இமாம்களுடைய பெயர்களை வைக்கலாம். ஃபுகஹாக்களுடைய பெயர்களை வைக்கலாம். நல்லோர்களுடைய பெயர்களை வைக்கலாம். நாம் எந்த பெயர்களை வைக்கிறோமோ அந்த பெயரில் இருக்கக்கூடிய தன்மை தான் நம்முடைய குழந்தையுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அப்ப நல்ல அழகான அர்த்தமுள்ள பெயர்களை வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, எங்கேயோ யாரோ ஏதோ சொன்ன பெயர் எடுத்துட்டு வந்து, அஜப்தே இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாங்க. அது என்ன பேரும் கண்டுபிடிக்கிறதுக்கே அது பெரிய ஒரு நேரம் ஒதுக்க வேண்டியது இருக்கு. அது என்ன மொழி, எந்த லாங்குவேஜ்னு முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கான அர்த்தத்தை, அதாவது கேட்பதற்கு சொல்வதற்கு ஒரு மாடனாக இருந்தா மட்டும் போதாது. அழகான அர்த்தம் இருக்கணும். அதனுடைய பிரதிபலிப்பு நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்துல நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட நல்ல பெயர்களை நாம் சூட்ட வேண்டும். இது நாம் செய்ய வேண்டிய 6வது காரியம். 7வது, ஆண் குழந்தைகளாக இருந்தா ஹத்னா செய்ய வேண்டும். இது நபிமார்களுடைய சுன்னத்தும் கூட. இவை அனைத்தும் ஒரு குழந்தை பிறந்தால் நாம் செய்ய வேண்டிய முஸ்தஹப்பான முக்கியமான இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய காரியங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.